இது நம்ம ஸ்கூல் மச்சி. வணக்கம். ப்ரொனவுனோட ஒரு வகையை பார்த்துட்ருக்கோம். ப்ரொனவுன் இது நவுனோட சப்ஸ்டியூட். அதில் இந்த ஆப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஆப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்கும் மினிமம் 3 அர்த்தம் இருக்குது. மீ, அஸ், யூ, ஹிம், ஹர், இட், தெம். இந்த வார்த்தைகளோட அர்த்தத்தையும் பயன்பாட்டையும் பார்க்க போகிறோம். ஐ, கூ, உடன், இது புரியணுங்கிறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஐ என்னை, கூ எனக்கு, உடன் என்னுடன். இந்த 3 வகையான அர்த்தம் ஒரு வார்த்தைக்கு வரும். அஸ் 6 விதமான அர்த்தம் கொடுக்கும். ஆப்போசிட்டில் இருக்கவங்க கேட்குறவங்கள இன்க்ளூட் பண்ணி சொல்லும்போது ஒரு அர்த்தமும், அவங்கள இன்க்ளூட் பண்ணாமல் சொல்லும்போது ஒரு அர்த்தமும் வரும். நம்மை, நமக்கு, நம்முடன், எங்களை, எங்களுக்கு, எங்களுடன். யூக்கும் சிங்குலர் ப்ளூரல் 2 விதமான அர்த்தம் வரும். உன்னை, உனக்கு, உன்னுடன், உங்களை, உங்களுக்கு, உங்களுடன். ஹிம் அவனை, அவனுக்கு, அவனுடன். ஹர் அவளை, அவளுக்கு, அவளுடன். இட் அதை, அதற்கு, அதனுடன். தெம் மனிதர்களை குறிக்கும்போது அவர்கள்னு சொல்லுவோம். விலங்குகளையோ மற்ற பொருட்களையோ சொல்லும்போது அவைகள்னு சொல்லுவோம். ஸோ 6 விதமான அர்த்தம் வரும். அவைகளை, அவைகளுக்கு, அவைகளுடன். அவர்களை, அவர்களுக்கு, அவர்களுடன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இங்கே கேர்ள்ஸ் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ அவங்களுக்குள்ளே பேசிகிட்ருக்காங்க. த கேர்ள்ஸ் ஆர் டாக்கிங் அமங் தெம். அவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அமங் தெம். த கேர்ள்ஸ் ஆர் டாக்கிங் அமங் தெம். த கேர்ள் ஹாஸ் டேக்கன் அ கேமரா வித் ஹர். ஸோ இங்கே ஒரு கேர்ள் இருக்கா. த கேர்ள் ஹேஸ் டேக்கன் அ கேமரா வித் ஹர். ஒரு சீனரியை பார்த்துட்ருக்கு ஒரு பொண்ணு. அவள் கையில் ஒரு கேமரா இருக்குது. த கேர்ள் ஹாஸ் டேக்கன் அ கேமரா வித் ஹர். அவளுடன் ஒரு கேமராவையும் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாள் த கேர்ள். இப்போ 3 பேர் பேசிகிட்ருக்காங்க. இந்த பொண்ணு ரவியை கூப்பிடுது, இந்த பையன் மாலான்னு கூப்பிட்றாங்க, பேசிகிட்ருக்காங்க. ரவி கால்டு மாலா. இந்த மாலாவுக்கு பதிலாக அவன் அவளை கூப்பிட்டாள். He called her. அவளை. ப்ரீவியஸில் அவளுடன் வந்திருக்கு, இதில் அவளைன்னு வந்திருக்கு. ஸோ சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி இந்த ஹரோட மீனிங் மாறுது. வித் ஹர் அவளுடன். வித் he called her அவளை. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சிட்டிங் டவுன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பதிலாக நம்ம அவர்கள்னு சொல்கிறோம். த டீச்சர் டீச்சர்ஸ் தெம். அவர்களுக்கு. அவர்களுக்கு டீச்சர் டீச் பண்ணுறாங்க. அவர்களுக்கு. த டீச்சர் டீச்சர்ஸ் தெம். திஸ் இஸ் த கிஃப்ட் ஃபார் யூ. இங்கே ஒரு டயலாக் சொல்கிறான். இந்த பையன் அந்த பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் பண்ணுறான். ஹீ ப்ரெசன்டட் ஹர் அ கிஃப்ட். அவளுக்கு ஒரு ப்ரெசன்ட் பண்ணுறான். இங்கே யூ வரும்போது உனக்கு. திஸ் இஸ் அ கிஃப்ட் ஃபார் யூ. உனக்கு ஒரு கிஃப்ட். இங்கே ஹர் ஹீ ப்ரெசன்ட் ஹர் அ கிஃப்ட். ப்ரெசன்டட் ஆக்சுவலி ஹீ ப்ரெசன்டட் ஹர் அ கிஃப்ட். இதே ப்ரெசன்ட் டென்ஸ்னால் ப்ரெசன்ட்ஸ்னு வரும். டென்சஸ் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஹீ ப்ரெசன்டட் ஹர் அ கிஃப்ட். அவளுக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருக்கான். இந்த ஆப்ஜெக்ட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் நமக்கு மீனிங் சரியாக இப்போ தெரியும். இப்போ எந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி போடணும்னு தெரியும். இப்போ ஹிம் போட்டால் அவனையா, அவனுக்கா, அவனுடனா. ஐ எம் டாக்கிங் டு ஹிம். அவனுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஐ கால்டு ஹிம். நான் அவனை கூப்பிட்டேன். ஐ brought this lunch for him. அவனுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். I am talking to you. உன்னுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன். I gave a gift for you. உனக்கு பரிசு கொடுத்தேன்.
ஐ கால்டு யூ, உன்னை அழைத்தேன். ஸோ ஒரே வார்த்தைக்கு 3 விதமான அர்த்தம் வருது. அந்த அர்த்தத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியாக பயன்படுத்த முடியும். தேங்க்யூ.